அனைவருக்கும் வணக்கம். புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என்னுடல் இறந்து விடாது என்ற கண்ணதாசனின் தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பில் நுழைவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம். நமக்கு என்னன்னு தெரியும், மத்திய சட்டமன்றத்துக்கு பேர் தான் நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் சொல்லுவோம். இப்போ இந்த நாடாளுமன்றம் பாராளுமன்றம் இதோடைய அங்கத்தினர் என்னென்ன யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, இவர்கள் இந்த மூன்றும் இணைந்தது தான் நாடாளுமன்றம் இல்லைங்களா. இப்போ இன்னைக்கு நாம் பார்க்கறது பாராளுமன்றங்கள் இரண்டு அவைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மக்களவை, மற்றொன்று மாநிலங்களவை. இந்த இரண்டு அவைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா, பாருங்க. மக்களவை, மக்களவைனா மக்களவைக்கு வேறு பெயர் என்ன? லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? மக்கள். சபானா மன்றம். அப்ப மக்களுக்கான மன்றம், அதான் மக்களவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்சபாக்கு வேறு மற்றும் ஒரு பேருக்கு, அதுக்கு பேர் என்ன? கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் ஹவுஸ். ஓகேவா, லோக்சபா அல்லது கீழவை. இந்த லோக்சபா எப்ப தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு தோற்றுவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே போல மாநிலங்களவை, மாநிலங்களவைக்கு வேறு பேர் என்ன? ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. இது மேலவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ராஜ்யசபா மேலவை. இந்த ராஜ்யசபா தோற்றுவிக்கப்பட்ட நாள் எப்பனாக்கா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் அன்னைக்கு தோற்றுவிச்சிருப்பாங்க. சரிங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோவிலே மக்களவை, மாநிலங்கள வித்தியாசம் தான் பார்க்க போறோம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன வித்தியாசம், அதை என்ன நம்ம தெளிவுபடுத்திக்க போறோம். சரிங்களா, பாருங்க. அடுத்தது மக்களவையுடைய மொத்த உறுப்பினர்கள். முதலாவது மக்களவை பற்றி பார்த்தலாம். மக்களவையோட மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை பேர் அப்படின்னா, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 552 இப்போ வரைக்கும். ஆனால் வருகின்ற 2029ஆம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்படி வருகின்ற பட்சத்தில் இந்த மக்களவை உறுப்பினரோட எண்ணிக்கையானது இன்னும் கூடுதலாக உயர்த்தப்படலாம். சரிங்களா. சரி, பாருங்க. தற்போதைய நிலவரப்படி நான் சொல்றேன், மொத்த உறுப்பினர்கள் அதிகபட்சம் 552 பேர் இருக்கலாம். ஆனால் தற்போது எவ்வளவு பேர் தான் இருக்காங்க? 545 பேர் வரைக்கும் தான் நியமனம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. இந்த 545 பேர், இந்த 545 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, மக்களால் நேரடியாக 543 பேர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா. மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேர் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள். மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு குடியரசுத் தலைவர் நினைச்சா, விரும்பினா அவர் என்ன பண்ணுவார்னா, டைரக்டா 2 பேரை ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 பேரை அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த 2 பேரை அப்பாயின்ட் பண்ண சிஸ்டத்தை சமீபத்தில் ரத்து செஞ்சுட்டாங்க. சரிங்களா. பாருங்க. அடுத்தது நம்ம மக்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 39 மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை உறுப்பினராக மக்களவைக்கான தேர்தலில் ஒருத்தர் போட்டியிடும் பட்சத்தில் அவருக்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்கணும், எத்தனை வயது இருந்தால் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 25 வயது வேணும். குறைந்தபட்சம் 25 வயதை நிறைவு செய்தவர்கள் யார் வேணாலும் மக்களவை உறுப்பினருக்கான, அதாவது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியிடலாம். இந்த மக்களவைக்கான பதவிக்காலம் எப்படின்னா 5 ஆண்டுகள். ஒரு முறை ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த மக்களவையில பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை பிரதமராக நம்ம தேர்ந்தெடுப்பாங்க பின்னாடி. ஓகேங்களா. இப்போ மக்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் முடிவு பெற்ற பிறகு மக்களவை புதிதாக மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய அமைச்சரவை அமைக்கப்படும். சரிங்களா. அடுத்தது தற்போதைய மக்களவை சபாநாயகர். இன்னொன்று பாருங்க, மக்களவைக்கு ஒரு தலைவர் இருப்பார், லீடர் இருப்பாங்க. அதை மக்களவை நடத்துவதற்கு அந்த நடத்துவர் பேர் என்ன சொல்லுவாங்க? சபாநாயகர் அப்படிம்பாங்க, ஸ்பீக்கர். ஓகேங்களா. அப்படி தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார் இருக்காங்க? ஓம் பிர்லா அப்படின்னு ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப மக்களை முதல் முறையாக தோற்றுவிக்கப்பட்டப்ப 1952ஆம் ஆண்டுன்னு பார்த்தோம். அப்ப தோற்றுவிக்கப்பட்டப்ப மக்களுடைய முதல் சபாநாயகரா யார் இருந்தாங்க? ஜிவி மாவுலாங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எதிர்ப்பாரு. சரிங்களா. அதே போல மக்களவை உறுப்பினர் அனைவரும் நேரடி தேர்தல் மூலமாக மக்கள் தங்களுடைய எண்ணப்படி வாக்களித்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்களவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது மக்களவை சார்ந்த தகவல்கள். அடுத்த வீடியோல பாருங்க. அடுத்த பகுதியான மாநிலங்களவை பத்தி பார்க்கலாம். மாநிலங்களவை தோற்றுவிக்கப்பட்டது ஏப்ரல் 3, 1952 பார்த்தோம். மாநிலங்களவைக்கான மொத்த உறுப்பினர் எவ்வளவு பேர்னா 250 பேர் இருப்பாங்க. சரிங்களா. இந்த 250 பேர்ல 238 பேர் மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு. இந்த 238 பேர் மாநிலங்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொன்னோம். யாரு தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு கட்சியின் சார்பாக அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட
நபர் தான் இந்த ராஜ்யசபா எம்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவர்களை பொறுத்து இந்த மாநில உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு வழங்கப்படுவார்கள். சரிங்களா? இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 6 மாநில உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட கடந்த வாரம் பார்த்துருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய 12 பேர் 230 பேர் மாநிலங்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதி 12 பேர் யாருனாக்க கலை, கலாச்சாரம், விளையாட்டு, இசை, இதை போன்ற துறைகள், விளையாட்டு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகின்ற ஒரு 12 நபர்களை நம்ம குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் நேரடியாக மாநிலங்களவை உறுப்பினராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த 12 பேரை குடியரசுத் அப்பாயின்ட் பண்ணிப்பாரு. அவங்க எந்த துறையாக இருப்பாங்க? கலை, இசை, விளையாட்டு, பொழுதுபோக்கு, சமூக சேவை, இதை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த நபர்கள். அதே போல மக்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னோம். மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 18 நபர்களை தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? அதே போல மக்களவை தேர்தலில் ஒருத்தர் போட்டினா ஒரு குறைந்தபட்ச வயது 25 இருக்குன்னு சொன்னோம். அதே மாநிலங்களவை உறுப்பினருக்கு, அதாவது ராஜ்யசபா எம்பியாக தேர்வாக விரும்பினா அவர் மினிமம் ஏஜ் 30 இருக்கணும். சரிங்களா? இவங்களுடைய பதவிக்காலம், இந்த மாநிலங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு? மக்களவைக்கு 5 ஆண்டுகள் சொன்னோமே, அப்போ மாநிலங்களவையோட பதவிக்காலம் என்ன? 5 ஆண்டு, அதே 5 ஆண்டுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. மாநிலங்களவை என்பது ஒரு நிரந்தரமான அவை, எப்பயுமே அதை கலைக்க முடியாது. சரிங்களா? அப்போ என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மொத்த உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மொத்த உறுப்பினர் 250 பேர், அதில் 1/3 சரிங்களா? ஒத்தவராயமா ஒரு 83 பேர் அப்படி என்ன பண்ணுவாங்க? ஓய்வு பெறுவாங்க. அவங்கள புதுதால மீண்டும் நியமிக்கப்படுவாங்க. சரி, அவங்களோட நியமிக்கப்படலாம். ஆனால் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா? பார்த்துங்க. அதனால இந்த அவை நிரந்தர அவை. ஆனால் உறுப்பினருடைய பதவிக்காலம் கேட்டால் 6 ஆண்டுகள் சொல்லணும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். சரிங்களா? இந்த மாநிலங்களுடைய தலைவர் யாரு அப்படின்னா, தற்போதைய தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் நம்ம எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னாக்க, நம்ம பாரத நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கார். இவர் இன்னொரு பெருமையான நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த நபர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். யார் ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த துணை குடியரசுத் தலைவர் மாநில தலைவராக பொறுப்பு வகிக்குவாங்க. சரிங்களா? ஒருவேளை நானே துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்? மாநில தலைவராக பொறுப்பு வகிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நடந்தால் மகிழ்ச்சி, பார்ப்போம். அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மக்களவை உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அந்த 238 பேர் சொன்னோம். அதில் நம்ம யூனியன் பிரதேசம் பாருங்களேன், 8 யூனியன் பிரதேசங்கள் இருந்த போதிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் மாநிலங்களவைக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில யூனியன் பிரதேசங்கள், அதாவது டெல்லியிலிருந்து 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும், புதுச்சேரி நம்ம அண்டை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்திலிருந்து 4 பேரும், மொத்தமாக 8 பேர் பார்த்தா யூனியன் பிரதேசங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மக்களவை, மாநிலங்களவை என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ மக்களவை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு மக்களவை தலைவராக சபாநாயகர் ஓம் பிர்லா தான் சொன்னோம். இப்போ தம்முடைய பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி ஐயா இருக்கார் இல்லைங்களா? மீண்டும் மக்களவைக்கான தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நரேந்திர மோடி அந்த மக்களவை என்று கலைக்கப்பட்டு மீண்டும் புதிய மக்களவைக்கான தேர்தல் நடத்தப்படும், எந்த ஆண்டு நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இது போன்ற தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.